கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பென்சில் ஒரு இறைசர் கிட்ட, நான் எத்தனை வாட்டி தப்பு செஞ்சாலும் என் தப்பை அழிச்சு நீ ஒன்னையே கரைச்சிக்கிறீ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த பென்சில் சொல்லுச்சு. அந்த இறைசர், நான் படைக்கப்பட்டதே அதுக்காண்டி தான். உன் தவறுகளை அழிக்க அழிக்க நீ அடுத்த கட்ட உயர்வுக்கு போய்கிட்டே இருக்கிறத நினைக்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த இறைசர் சொல்லுச்சு. அதே போலதான் ஏசப்பாவும் நம்ம ஒவ்வொரு வாட்டி தப்பு செய்ய போதும் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்மளோட பாவத்தை ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கிடுறாங்க. எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஏசப்பா தயாரா இருக்கிறாங்க. நீங்க அவர்கிட்ட வர்றதுக்கு ஏன் தயக்க காட்டணும்? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒரு வீட்டில் கூரை இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள வெயில், மழை, தூசி எல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா அந்த வீட்டில் பாடு, பிரச்சனை, கஷ்டம். எதிரியாகிய சாத்தான் வந்து அந்த குடும்பத்தையே அழிச்சிருவான். உங்க வீட்லயும் குடும்ப ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. இயேசுவின் செல்லங்கள் கண்ணனாலே முடிந்ததஞ்சு நினைத்ததா உயிர் வாழ்கின்றே யாரும் மரியாத என்னை நஞ்சாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் மரியாத என்னை நஞ்சாய் அறிந்து தேடி வந்த சங்கீதம்
34:1-2. கர்த்தர் நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதி எப்போதிலும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மைப்படுத்தும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். இயேசுவின் செல்லங்கள். அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியலுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடும் அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரத்தோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பராக. அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையாக போயிடாதீங்க. நான் எத்தனை ஆத்துமாக்களை ஏசப்பாவுக்கு நேரம் வழி நடத்துகிறேனோ அத்தனை கல் அந்த கிரீடத்தில் பதிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டார்ல, அதே ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு மற்ற ஆத்துமாக்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன கட்டளை? நாம ருசி பார்த்து இயேசுவை மற்றவங்கள்ட்டையும் சொல்லணும். 24 மணி நேரத்தில் எந்த நேரம் சும்மா இருக்கிறீர்களோ அந்த நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடுத்து பாருங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் சரியக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் கலங்கிடாதீங்க, பயப்படாதீங்க. நான் அடிக்கடி கிராமங்களில் நான் வழிநடத்துகிற புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு ஜெபம், ஏசப்பா எப்பையும் உங்கள் வலது பக்கத்தில் தான் இருப்பார். கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறார். பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, ஆபத்துகள் வரும்போது நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? வலது பக்கத்தில் அப்படி உங்கள் முகத்தை திருப்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. பார்த்தீங்களா, நான் உங்களை ஜெபிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, இவ்வளோதாங்க ஜெபம். இந்த ஒரே ஒரு ஜெபத்தில் ஏசப்பா அறிக்கையிடுறீங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிற ஏசப்பா உங்கள் கூட இருந்தால் உங்களை வெட்கப்படுத்துவாரா? நீங்கள் பயப்படுற காரியம் உங்களுக்கு சம்பவித்திருமா? நீங்கள் வியாதியில் மறிச்சு போயிடுவீங்களா? தோல்வி அடைஞ்சிருவீங்களா? நெவர். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் உணருங்க, அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த நொடி பொழுதுலே ஒரு விடுதலை ஆண்டவர் உங்களை கொடுப்பார் ஐயா. அழலை அற்புதத்தை செய்வார். இந்த செய்தியை கேட்குற சகோதரியை இப்போ கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் இருக்கிற பலகீனங்கள் போகும். சமாதானத்தை உங்களுக்கு தருவார். வியாதிகளை சுகப்படுத்துவார். ஆண்டவர் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்வாருங்க. இப்போ கூட ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோமாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியலாட்டா பரவாயில்ல, கண்களை மூடி எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணுங்க, உங்களுடைய வலது கையை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்னு சொல்லுங்கள். வியாதி இருக்குன்னா வியாதிப்பட்ட இடத்துல உங்கள் கையை வச்சுக்கோங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்கள் தூர இடத்துல உங்கள் பிள்ளைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, வேலை இல்லையா, கடன் பிரச்சனையில் இருக்காங்களா, என்ன ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் முடிவு செஞ்சு எங்கூட சேர்ந்து ஜெபிங்களேன். எல்லா கண்களை மூடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தி வேளையில் இந்த கிராமிய நேர நிகழ்ச்சிகளை பங்கு பெறுகிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா இப்பொழுது உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறதை நீர் கண்ணோக்கி அருளுவீரா. எந்த அற்புதம் வேணும்னு சொல்லி இப்பொழுது யாரெல்லாம் இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை வருவதாக, உடைய கரம் தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவீனங்கள் விலகட்டும், குறைவுகள் நிறைவாக மாறட்டும், வியாதிகள் சுகமடையட்டும். அவர்களை ஆளுகை செய்கிற பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன்.
அப்பா அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா, குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க, அற்புதம் செய்வார். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடாதீங்க. எங்கள் ஊழியத்தில் நிறைய மிஸ்டரிகள் எங்களுக்கு வேணும். 7000 மிஸ்டரிகள் ஏசப்பா எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஜெபிங்க. அவர் தான் சொல்லிட்டார் இல்லைங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டார்ல. நீங்கள் 7000 மிஸ்டரிகளை இந்த ஊழியத்துக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதோடு 7000 மிஸ்டரிகளையும் மாதந்தோறும் 5000 ரூபா கொடுத்து தாங்குகிற குடும்பங்கள், 5000 குடும்பங்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதோடு 7000 மிஸ்டரிகளையும் மாதந்தோறும் 5000 ரூபா கொடுத்து தாங்குகிற, காணிக்கினால் தாங்குகிற 7000 ஸ்பான்சர்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை ஏசப்பா கேட்பார்லங்க. அல்லேலூயா. எப்படி ஆகுதுங்க, எனக்கு ஆசை என்ன தெரியுமாங்க, நான் சாகிறதுக்குள்ளே ஒரு எழுப்புதலை கிராமங்களில் பார்க்கணுங்க. ஆமென். இந்திய தேசத்தில் பார்க்கணுங்க. நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்களும் ஜெபிங்க. என் கூட நீங்களும் ஏதாவது பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள 11வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா. இந்த ஏசப்பா உங்கள்கிட்ட சொல்ல சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளதை நீங்கள் பற்றி கொண்டிருங்க. உங்களுக்குன்னு ஒரு மகிமை வச்சிருக்கிறாருங்க. இங்கே ஆண்டு சொல்லார், என்ன வச்சிருக்கிறார்? உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. நான் யோசிச்சு பாருங்க, எனக்காக ஏசப்பா ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார். என்னை வழிநடத்தின ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, நான் எத்தனை ஆத்துமாக்களை ஏசப்பாவுக்கு நேரம் வழி நடத்துகிறேனோ அத்தனை மகிமை அல்லேலூயா அந்த கிரீடத்தில் பதிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. நல்லா இருக்குல்லங்க. என் கிரீடத்துலன்னா பளபளன்னு இருக்கும், நிறைய வைரக்கல் மாதிரி பளபளன்றதுனா இப்படி இருக்கும், ஜொலிக்குங்க. உங்கள் கிரீடத்தில் எத்தனை கல் இருக்கும், எத்தனை ஆத்மாக்கள் நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க. நான் போகிற கிறிஸ்தவ கூட்டத்தில் இதுவரை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிங்களா தோத்தீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். ஜெயிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆத்துமாக்களை எவ்வளோ ஆத்துமாக்களை வழி நடத்துகிறீங்களா, அதான் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு வேலை கொடுத்தார், நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு வீடு கொடுத்தார், நான் ஜெபம் பண்ணேன் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். நிறைய உங்கள் அற்புதத்தை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செஞ்சுட்டார்ல, அதே ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு மற்ற ஆத்துமாக்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல. நல்லா ஞாபகம், நமக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோமா? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். என்ன கட்டளை? நாம ருசி பார்த்த இயேசுவை மற்றவங்கள்ட்டையும் சொல்லணும். மற்றவங்களையும் இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கு வழி நடத்தணும். சமாரிய ஸ்திரீ பாருங்க, கிணற்றண்டில் ஏசப்பாவை ருசி பார்த்துட்டா உடனே ஓடுறா பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களாங்க? ரட்சிக்கப்படலையாங்க? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஏசப்பாவுக்கு துருன்னு ஏதாவது செய்யணும்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. இல்லை ஒரு எழுப்புதல், அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்கள் வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் மட்டும் போகக்கூடாது, வெறுங்கையோடு போகக்கூடாது. அதுக்காக நான் காணிக்கை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லாதீங்க. காணிக்கையும் கொண்டு போங்க, உங்கள் கையில் ஒரு ஆத்மாவை பிடிச்சிட்டு போகணும். அல்லேலூயா. சும்மா நாங்கள் சர்ச்சு போகிறோம், எங்கள் சர்ச்சுக்கு வாங்கலை அப்படி சொல்லி பக்கத்து வீடுகள்லாம் சொல்லுங்கள். உங்கள் வாயில் இருக்க முத்தாங்க உதிர்ந்துருக்கு சும்மா சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி அவங்க வரலைன்னா ஆண்டவர் அவங்ககிட்ட அந்த பழியை கேட்பார், ரத்த பழியை கேட்பார். நீங்கள் சொல்லாமே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் கேட்பார். நீங்கள் எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க, அந்த வீட்டில்
அந்த தெருவில் இருக்கிற எல்லார்ட்டையும் வாங்க எங்கள் சர்ச்சுக்கு வாங்கலைன்னு சொல்லி கேட்டிங்களா, கேட்கலையா? அந்த தெருவில் இருக்கிறவங்க பேர் சொல்லி ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கலையா? உங்கள் எதிர் வீட்டுக்காரங்க பேர் சொல்லி டெய்லி ஜெபிக்கணும்ல? உங்கள் வலதுகை பக்கம் எந்த வீட்டுக்காரங்க இருக்கா அவங்க வீட்டுக்காரங்க பேர் சொல்லி ஜெபிக்கணும்ல? இடதுகை பக்கம் எந்த வீட்டுக்காரங்க அவங்கள சொல்லி ஜெபிக்கணும்ல? இப்படி தாங்க ஜெபிக்கணும். நிறைய பேர் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஐயோ போர் அடிக்குது, ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஞாபகம், டெய்லி உனக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜெப வாழ்க்கை போர் அடிக்க தான் செய்யும். நான் எப்படி 2 மணி நேரம், 3 மணி நேரம், சில நேரம் 4 மணி நேரம், 5 மணி நேரம், நாள் ஃபுல்லாக அப்படி ஜெபிக்கிறேன். எனக்கு அவ்வளோ ஜெப குறிப்புகள் எனக்கு இருக்குதுங்க. இப்போ டிவியில் நான் பேசுகிறேன், நிறைய பேர் ஜெப குறிப்பில் அனுப்பி வைக்கிறாங்க. அல்லையிலோ அவங்களுக்கு நான் ஜெபிக்கணும்ல. நான் டெய்லி நிறைய பேரை சந்திக்கிறேன், அவங்களுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எனக்குடைய சக ஊழியர்கள் பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இப்படி மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணாதாங்க உங்கள் ஜெப வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக போர் அடிக்காமல் இருக்குங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடம் வைத்திருக்கிறாரா. அந்த கிரீடத்தை ஆத்துமாக்கள், ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு முத்து வச்சிருவார். ஒரு வைர கல் வச்சா அப்படி இருக்கும், ஒரு கோல்டு கல் வச்சா அப்படி இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பரலோகத்து போகும்போது வெறுங்கையாக போயிடாதீங்க. எனக்காக நீ என்ன கொண்டு வந்தீங்க உங்கள்கிட்ட கேட்பார். என் கூட என்னுடைய நண்பன், அவன் தான் என்னுடைய ஊழியத்தில் ஃபினான்சியல் ட்ரெஸரர்ஸ் எல்லாத்தையும் அவன் பொறுப்பாக இருக்கிறான். அவன் பேர் பாலமுருகன். பார்த்தீங்களா, என் பேர் கணேசன், அவன் பேர் பாலமுருகன். கணேசனும் முருகனும் இன்றைக்கி ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் ஊழியம் செய்கிறீங்களான்னு தெரில. ஒருவேளை முழு நேர ஊழியம் செய்யலாட்டால் பரவாயில்லைங்க, எதையாவது சின்ன சின்ன ஊழியம் செய்யணுங்க. நீங்கள் பகுதி நேரமாக ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களாங்க? மாதத்தில் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் ஒரு சின்ன ட்ரைனிங் வச்சுருக்கேன். சனிக்கிழமை நைட்டு கூட வந்து சேருங்க. ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுப்பேன். பகுதி நேரமாகவாவது எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி வரங்களோடு வல்லமைகளோடு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேங்க. வாங்கலைங்க, ஏதாயிலும் செய்யணுங்க. வெறுங்கையா ஏசப்பாவை நீங்கள் பார்க்க போயிடக்கூட. இங்கே போட்டிருக்குது கிரீடம், உன் கிரீடம். அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரே, உன் கிரீடத்தில் முத்துக்கள் இருக்குதா, ஆத்துமாக்கள் இருக்காங்களா? நான் போகிற எல்லா கூட்டங்களையும் என் மூலியமா ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குங்க, 100 பேர் என் மூலியமா சர்ச்சுக்கு போகிறாங்க கை தூக்குன்னு சொன்னால் ஒருத்தர் கை தூக்க மாட்டான். இதில் பாருங்க, ஒரு பெரிய ஒரு 3000 பேர் கூடியிருக்கிற ஒரு சர்ச்சில் ஆன்லைன் ப்ரேயரில் நான் பேச போனேங்க. என் வாய் பாருங்க, ஓட்ட வாயுங்க, எனத்தையாவது சொல்லிவிடுவோம் பாருங்க. நான் என்ன கேட்டுட்டேன், அந்த 3000 பேரை பார்த்து இந்த சர்ச்சில் இருக்கிற ஊழியக்காரங்க மூலியமாக நான் செஞ்ச ஊழியத்தில் அவங்க மூலியமா தான் நான் இயேசு பற்றி கேள்விப்பட்டு இந்த சர்ச்சுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறவங்க கை தூக்க சொல்லிட்டேங்க. ஒருத்தருக்கு தூக்கல. அங்கே இருக்கிற 3000 பேரும் வேற வேற சர்ச்சில் இருந்து திருடி கொண்டு வந்த ஆத்துமாக்கள். சரி, வந்துட்டாங்க. மற்ற சர்ச்சில் நல்ல செய்தி கொடுக்கல, அதனால நாங்கள் தான் நல்ல செய்தி, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஒரு வாதம் வச்சுக்கல, நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அடுத்து கேட்டேன், இந்த சர்ச்சுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்க, 10 வருஷம் மேலே இந்த சர்ச்சு வர்றவங்க கை தூக்க சொன்னால் அவ்வளவும் 90% தூக்கிட்டாங்க பாருங்க. சரி, 5 வருஷத்துக்கு மேலே இங்கே சர்ச்சுக்கு வரையில மூலியமா ஒரு ஆத்மாவது இந்த சர்ச்சுக்கு வந்தாங்களா? பொய் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்துடும் பார்த்துக்கணும். நான் கொஞ்சம் பயமுறுத்தி பேசுவேன் பாருங்க. அல்லேலூயா. அனனியா சப்பிரால் பொய் சொன்னதுனால செத்து போயிட்டாங்க. பொய் சொல்லக்கூடாது. நான் 5 வருஷத்துக்கு மேலே இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த சர்ச்சுக்கு நான் ஒரு 100 பேர் அந்த சர்ச்சில் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை தூக்க சொன்னால் ஒருத்தரும் தூக்கலை. சரி, 50 பேர் கை தூக்குங்க, 50 பேரை நான் அந்த சர்ச்சில் சேர்த்து விடுறேன்னு கை தூக்க சொன்னால் தூக்கி விடலை. 20 பேர், 10 பேர், 5 பேர், 2 பேர், ஒருத்தரையாவது கொண்டு வந்தீங்களா? ஒருத்தரும் தூக்கலைங்க. ஐயோ, நாம் தவறு செய்கிறோம் ஐயா, தவறு செய்கிறோம். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, உனக்கு ஒரு கிரீடம் இருக்குதுங்க. அந்த கிரீடத்தில் முத்துக்கள் இருக்கிறதா? இங்கே ஆண்டவர் சொல்கிற எச்சரிப்பு என்ன தெரியுமா? உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. அப்போ உனக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரு. அந்த கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? எடுத்துக்கொண்டுருவாங்க. உனக்கு பரலோகத்தில் இடம் இருக்காது.
ஒரு தாளந்து உள்ளவன் சம்பவத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எல்லாம் 5 தாளந்து உள்ளவன் 5 தாளந்து தான் சம்பாதிச்சிட்டான், 2 தாளந்து உள்ளவன் 2 தாளந்து தான் சம்பாதிச்சிட்டான். ஒரு தாளந்து உள்ளவன் அநேகமாக அவன் தமிழ்நாட்டு கிறிஸ்தவனான்னு தெரியல பாருங்க. தமிழ்நாட்டில் அந்த காலத்துல இருந்து சுதந்திரம் விடுதலை ஆனதுலேருந்து அவ்வளவுதாங்க கிறிஸ்தவங்க இருக்காங்க. எங்கெங்க கூடி இருக்கிறாங்க? சபைகள் தாங்க கூடுது, கிறிஸ்தவங்க எண்ணிக்கை கூடலை. இப்போ யாராவது எனக்கு ஃபோன் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் போன வாரம் சர்ச்சில் புறஜாதிகள் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சொல்ல முடியுமா? சரி 3000 பேர் விடுங்க, 30 பேர் புதுசாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. உங்கள் ஊரில் ஏதாவது சர்ச் இருக்காது? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். உங்கள் சர்ச்சில் நடக்குதா? இல்லை, ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுங்க, தவறு இருக்கிறதுங்க. ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். ஒரு தாளந்து உள்ளவன் புதைத்து வைத்ததினாலே அந்த தாளந்தை புடுங்கி விடுகிறார். அல்லேலூயா. அதான் உனக்குள்ளது உங்கூடே இருக்கணும்னா, உன் கிரீடம் உன் தலையிலே இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஏதாங்களும் செய்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் நண்பர்கள் ஒரு சிலர் ஜெப குறிப்பு சொல்லும்போது, அந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டினா பணக்காரராக இருந்தாங்களா? சரி, நான் இப்போ தெருவில் இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன், சாப்பாடு கஷ்டமாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், என்ன நடந்திருக்குதோ அந்த காலத்தில் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக ஆண்டவர் உங்களை நம்பி கொடுக்கும்போது அந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீ ஏசப்பாவுக்கு கொடுத்துருக்க மாட்ட. உன் தாளந்துங்களை ஆண்டவருக்கு செலவழிக்காதனால உன்னுடைய தாய் தகப்பனுமாரிடத்துல இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கி யார்கிட்டயே கொடுத்துட்டாரப்பா, பிடுங்கிட்டாரு. பைபிள்லங்க நீ நல்லா வாசித்து பாருங்க, எஸ்ரு புஸ்தகமே எதுக்குங்க வருது? வஸ்தி சரியில்லை. அங்கே ராஜ அரண்மனையில் பிரவேசிக்க சொன்னால் அலங்காரம் பண்ணி பிரவேசிக்க வேண்டியதானே, அவன் மாட்டேங்கிறா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? வஸ்தியை அவ்வளோதான் காலி பண்ணிடுறாரு. அந்த வஸ்தி இருந்த இடத்துல எஸ்ரு ஆண்டவர் உண்டாக்கிடுறார். அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்களும் நானும் செய்தால் அங்கு குறைவுகள் நிறைவாக மாறும், ருசியுள்ள ரசம் கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ இழந்த அந்த சந்தோஷத்தை என் ஆண்டவர் திரும்ப தருவார். அவரை தேடணும், அவர் சொல்றத கேட்கணும் இல்ல. பாருங்க, அதை சொல்றத தவறின சவுல் கழுதையை தேடி போனோம்னா ராஜாவை மாத்துறார். இந்த செய்தி கேட்குற சகோதரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம், இன்னைக்கு சொந்த வீடு இருக்குதா, கார் இருக்குதா, பைக் இருக்குதா, நல்ல வேலையில் இருக்கீங்களா, நல்ல ட்ரெஸ் இருக்குதா, எல்லாம் இருக்குதாங்க. இந்த ஆசீர்வாதம், இவ்வளவு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீ நினச்சிருந்தீங்களா? கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டார்லங்க. அப்போ என்ன செய்யணும்? இந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பாவுக்கு கொடுக்கணும். கழுதையை தேடி போன சவுளை ராஜ அரண்மனையில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாரே, அவன் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டுமே. ஐயோ, பரிதாபம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை முழுதாக நிறைவேற்றாததினாலே அவனுக்குள்ளதை ஆண்டவர் பிடுங்கி விட்டார். ஐயா, பிடுங்கி தாவீதின் கைகளை கொடுத்து விட்டாரே. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உனக்கு இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கு பின்தொடருமா? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பின்தொடர்கிற அளவிற்கு உன்னுடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? உன்னுடைய காணிக்கை கொடுக்கிற அந்த பண்பு இருக்கிறதா? கிறிஸ்தவனாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் இவ்வளவு நல்லா இருக்குது, காரணம் என்னுடைய கடின உழைப்பு. இல்லை, கிருபை. ஆண்டவர் உன்னை நம்புகிறார், உன்னுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை கொடுத்தார். சங்கீதம் 1 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்தார். அப்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கிருபையினாலதான் இவ்வளவு ஆசீர்வாதம் வந்திருக்குன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு பயன்படுத்தணுங்க. அல்லேலூயா. லூக்கா புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுடைய விளைச்சலுக்கு நன்றாய் விளைகிறது. அவன் என்ன மனசுல தீர்மானிக்கிறான்? அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த விளைச்சல் தானியங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்லைப்பா, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெரிய ஒரு அறை வீட்டை கட்ட போகிறேன்.
அதை பெரிய வீட்டை கட்டி அதில் நான் தங்கி இருக்க போகிறேன். அவன் என்ன சொல்லுவானா, நீ ஆத்மாவோடைய சொல்லுவானா, தனக்குத்தானே சுயநலமாக சொல்லிக்கிட்டே இருப்பானா. ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இளைப்பாரி பூரித்துரு. அவ்வளோதான், சூப்பர், நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல சந்தோஷம், வீடு இருக்குது, கார் இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிதான் இப்படி நினைக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன, மதிகேடனே, முட்டா பயலைங்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு பயன்படுமானால் அந்த ஆசீர்வாதம் உன்னை உன் வாழ்நாள் ஃபுல்லாக பின்தொடரும், உன் பிள்ளைகளை பின்தொடரும், பிள்ளைகளின் பிள்ளைகளை பின்தொடரும். ஆண்டவர் கூட இருப்பார். உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உன் கிரீடத்தை யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமே. சவளை போன்று இழந்து விடாதே, உனக்குள்ளதை இழந்து விடாதே. பாருங்க, எஸ்தர் கூட அவளை தெருவில் இருக்கிற அவளை அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையை ராஜாத்தியா உயர்த்துறாரு. பாருங்க, உயர்த்தப்பட்ட பின்பாகும் கூட அவன் என்ன செய்யற தெரியுமா, அவள் பாட்டுக்கு தங்கி சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடா. ஆண்டவருக்காக செயல்பட மறுக்கிறா. மொர்தெகாய் மூலியமாக சொல்லுகிற எச்சரிக்கையின் சத்தம் என்ன தெரியுமா, எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ இந்த காலத்தில் மௌனமாயிருப்பாயானால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். அவளுக்கு சொல்ற எச்சரிக்கை தெரியுமா, இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இன்றைக்கு ராஜ மேன்மையை வைத்திருக்கிற சகோதரிய சந்தோஷம், சமாதானம், விடுதலை எல்லாம் வைத்திருக்கிற சகோதரனை எதற்காக ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார்? இப்படிப்பட்ட காலத்திற்கு நீ உதவியா இருக்கணும். ஒன்றை இருக்கிற சொத்து அந்த கொஞ்சம் அடை, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் விறகு தான், பரவாயில்லப்பா. அந்த அடையிலிருந்து ஒரு சின்ன அடை ஏசப்பாவுக்கு கொடு. அந்த ஒரு அடையில தான் நீயும் உன்னுடைய குமாரனும் வீட்டார்களுக்கும் சேர்ந்திருக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், பஞ்சகாலம் தீர்மன்ற பின்தொடரும் ஐயா. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, இந்த காலத்துல சந்தோஷமா இருக்கிறியா? இந்த சந்தோஷத்தை நீ பகிர்ந்து கொள்ளணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பகிர்ந்து கொள்ளணும். உன் கிரீடம், உனக்காக உன் கிரீடம் கொடுத்திருக்கார். உன் கிரீடத்தை வேற யாராவது பிடுங்கி விடாதபடி, ஆண்டவர் உன் கிரீடத்தை பறித்து இன்னொருக்கு தராதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க இன்றைக்கு உன்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் தாழ்த்த வேண்டும். 24 மணி நேரம் இருக்குதுங்க. 8 மணி நேரம் உங்களுடைய பிஸ்னஸ் வேலைகளை பார்க்குறீங்களா பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் குளிக்க, சாப்பிட, கிளம்ப, செல்ஃபோன் பார்க்க, டிவி பார்க்க ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. 10 மணி நேரம் ஆச்சு. மீதி 14 மணி நேரம் இருக்குதுங்க. சரி, ஒரு ட்ராவலுக்கு ஒரு 2 மணி நேரம் வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் இன்னும் இருக்குதுங்க. என்ன செய்வீங்க? சரி, ஒரு 6 மணி நேரம் தூங்குவீங்களா? சரி, 18 மணி நேரம் ஆச்சுங்க. மீதி 6 மணி நேரம் இருக்குதுங்க. என்னங்க செய்வீங்க? 24 மணி நேரத்தில் எந்த நேரம் சும்மா இருக்கிறீர்களோ அந்த நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடுத்து பாருங்க ஐயா. அப்படி கொடுக்கும் போதுதான் உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருப்பாய். அந்த நேரத்தை பைபிள் வாசிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தோடு இணைந்து ஊழியம் செய்யுங்கள் ஐயா. அவர் நாம மகிமைக்காக ஏதாயிலும் செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஐயா. உங்கள் மத்தியில் பேசுகிற என் பேர் கணேசன் தாங்க. நான் தெருவில் கிடக்கிறவங்க. உயிர் 6 மாசத்துல போயிடும் டாக்டர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. ஒரு மாற்றம் இல்லை. இயேசுவை தேடி வந்தேன். இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தார். என்னுடைய இயேசுதான் கடவுள் என்று கொஞ்ச நாள் அளந்தேன். என் மனசுல சந்தேகத்துல அவரை மறுதளித்துட்டேன். ஆனாலும் இயேசு என்னை தேடி வந்தார். கண்ணீரோடு கூட அழுது கொண்டு இருக்கிறவராக எனக்கு தரிசனம் பண்ணார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு, அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கு அழுகிற இயேசுவை என் கண்களினால் நான் கண்டேன். என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீர் வடிக்கிறாரா என்று சொல்லி அவர் கைகள் என் வாழ்க்கை அர்ப்பணித்தேன். எனக்கு ஆண்டவர் பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், வல்லமைகளை கொடுத்தார். எதற்காக? அவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறது ஐயா. அந்த ஊழியத்தை உண்மையை உத்தமத்தோடு செய்ய வேண்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் முதல்ல பயந்து நடுங்கிறேன். எனக்குள்ளதை நான் இழந்து விடாதபடி, இப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஊழியத்தை இழந்து விடாதபடி
நான் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஆண்டவர் கைகளில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே, எனக்கு உள்ளதை நான் பற்றி கொண்டு இருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த சுகத்தை, நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நீர் எனக்கு கொடுக்கிற பணங்களை உண்மை உத்தமத்தோடு கூட உமக்காக உம்முடைய நாம மகிமைக்கா செலவழிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். ஐயா, என் கிரீடத்தை யாரும் பறித்து கொள்ளாதபடி, எனக்குள்ளதை யாரும் பறித்து கொள்ளாதபடி ஆண்டவர் கைகளில் என் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு ஆண்டு சொல்றார், உனக்குள்ளதனை பற்றி கொண்டரு. உனக்கு இன்றைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உன் கிரீடத்தை நீ இழந்துராத. யாரும் பறித்து கொள்வதற்கு நீ அனுமதிச்சிடாத. கேர்லெஸ்ஸா இருந்துராத. உன் நேரத்தை தூக்கத்துக்கு ரொம்ப கொடுத்துடாத. சுயநலமா செல்போன் பார்க்கறது கொடுத்துடாத. டிவி பார்க்கறது கொடுத்துடாத. ஏசப்பாவுக்காக உன் நேரத்தை கொடு. ஆண்டு உன்னை பயன்படுத்துவார். உன்னை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் அண்டைகளை இழுத்து கொள்வதற்கு உன்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். உன் கிரீடத்தில் முத்துக்களை பதிப்பார். ஐயா, உன் கிரீடத்தை, உனக்குள்ளதை யாரும் பறித்து கொள்ளாதபடி நீயே வைத்துக்கொள்ள ஆண்டு உதவி செய்வார். கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அர்ப்பணிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எனக்குரிய நான் கிரீடத்தை யாரும் பறித்து கொள்ளாதபடி இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ளதை நான் பற்றி கொண்டிருக்க உதவிச்சு. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த தரிசனத்தில் அவருடைய பங்கை உணர்ந்து உமக்காக செலவிட உதவி செய்வீரா. ஒரு தாளந்து உள்ளவன் புதைத்து வைத்தது போல புதைத்து வைக்காதபடி இருக்க உதவி செய்வீராக. வஸ்தி இழந்து போனது போல இழந்து போகாதபடி இருக்க உதவி செய்வீராக. சவுல் தனக்குள்ளதை தாவீது கொடுத்தது போல இவர்கள் எதையும் விட்டு விடாமல் இருக்க, பற்றி கொண்டு இருக்க உதவி செய்வீரான சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவரை கொண்டு பெரிய ஒரு எழுப்புதலை தாரும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் பேர் ஆர் தர்ஷன். நான் மதுரையிலேருந்து வரேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா தம்பி 4 பேர் இருக்கோம்.
எங்களுக்கு வந்து எனக்கு ஓரஞ்சு வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து அவ்வளோ வேலைக்கு போக மாட்டாங்க. இது நிமித்தமாக எங்கள் அம்மா வட்டிக்கு வாங்குறது, அந்த சிலிண்ட்ரு வாடகை கொடுக்கறதுக்கான வட்டிக்கு வாங்க ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்போ சின்ன வயசு அவ்வளோ தெரியாது. இப்படியே போயிட்டே இருந்துச்சு, எங்கள் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. 12th கரெக்டாக அரியானா பரீட்சை வரும்பொழுது ஒரு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. ரொம்ப கட்ட முடியல. வட்டிக்கு அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஒரு 6 லட்சம் 8 லட்சம் கடன் வந்துருச்சு. எல்லாருமே வீட்டுக்கு வந்து கத்த ஆரம்பிச்சாங்க. வேண்டாம் வார்த்தை பேசி ரொம்ப துன்புறுத்திட்டே இருந்தாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. நான் அப்படியே 12th முடிச்சுட்டு அப்படியே என் வாழ்க்கை ஃபுல்லாமே வேலைக்கு போகிறது, ஃபுல் டைம் வேலைக்கு போகிறது. காலைல 4 மணி டு நைட்டு 12 மணி வரை அப்படியே ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டே, ஹோட்டல் வேலை, முடிவெட்டுற வேலை, காலண்டர் வேலை, அப்படி வேலை பார்க்குறதுல போயிட்டே இருந்துச்சு. நானும் கடைசியில் பெங்களூர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அங்கங்கே சுற்றிட்டே இருக்குமே, லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்னு ஒரு விரக்தியில் புலம்பிகிட்டே இருந்தேன். இப்படியே வேலை பார்த்து சம்பாதிச்சு என்ன பார்க்க போகிறோம் அப்போ நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவ்வளோவா இயேசு தெரியும். அப்பப்போ அந்த ஜீசஸ் டைம்ஸ் போய் நான் கூட்டத்தை கலந்து கொள்வேன். அந்தளவுக்கு நான் பைபிள் ஃபுல்லாக அப்போ படிக்கிற எனக்கு பழக்கம் கிடையாது. இந்த அப்பப்போ மீட்டிங் பார்ப்பேன். லாஸ்ட்டாக ஜீசஸ் டைம்ஸ்லேருந்து மீட்டிங் போயிருந்தேன். அங்கே வந்து ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து ஏசப்பா எனக்கு இந்த கடன் அடைச்சிங்கன்னா நான் ஊழிய செய்கிறேன்னு சும்மா ஒரு பொருத்தனையாக பண்ணியிருந்தேன். நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. சும்மா அடிச்சு விட்டேன். நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜீசஸ் டைம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். திரும்பி நான் வந்து லாஸ்ட்டாக மீனாட்சி பஜாரில், மதுரை மீனாட்சி பஜாரில் எங்கள் அண்ணன் வந்து செல்லுகளில் சேர்த்து விட்டாங்க. அந்த செல்லுகள் நான் வந்து ஒரு மாதத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே சும்மா வேலை தான். அங்கே வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் டீம்ஸ்லேருந்து போட்டுருந்தாங்க, ஆகஸ்ட் 15 மாதம் இது மாதிரி வாலிபர் எழுப்புதல் முகமாட்டம் போகிறாங்கன்னு ஒரு போஸ்டர் பார்த்தேன். நான் லீவு கேட்டேன் நினைட்ட மாதிரி போகிறேன்னு அப்படின்ட்டு. இல்லை தம்பி இப்போ தான் வந்திருக்கீங்க வேலைக்கு, உடனே நீங்கள் லீவ் எடுக்காங்கன்னு சொன்னாங்களா. சரி என்னத்தை போகும் அப்படின்னு நான் அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டேன். கடைசியில் ஆகஸ்ட் 14 நான் வந்து கடையை அடைச்சிட்டு கிளம்பும்போது ஓனர் வந்து, தம்பி நாளைக்கு கடை லீவு, நீ எங்கூட வெளியே போகிறேன் வரையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைண்ணே தூங்க போகிறேன், டயர்டாகுன்னு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் அதான் நைட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பஜாரை தாண்டி போகும்போது அன்றைக்கி அந்த வால் போஸ்டர் பார்த்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் ஆகஸ்ட் 15 ஒரு மீட்டிங் பார்த்தேன் ஞாபகம் வரைக்கும் அப்படின்னு திரும்பி நான் இன்ஸ்டாகிராம் போய் அந்த போஸ்டர் பார்த்தேன். இது மாதிரி அங்கே பாளையங்கோட்டை திருநெல்வேலி அங்கே நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு வீட்டில் போய் அம்மாட்ட நாளைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட காசு யாரும் வாங்கிட்டு நான் மறுநாள் காலைல ட்ரெயினே கிளம்பி வந்துட்டேன். இறங்கி அங்கே பாளையங்கோட்டைக்கு வந்து உட்காந்துட்டேன். அதாவது அதுக்கு முன்னாடி இப்போ ஏங்கி அழுது கிடையாது. அப்போ வந்து இது மாதிரி டேவிட் அண்ணன் இருக்காங்க, இருக்கேன் பிஎம் இருக்கு, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் சரி மோகன் சேனை வந்து பேச போகிறாங்க ஒரு ஆவலாக இருந்தேன். அப்போ நம்ம டேவிட் அண்ணன் கணேசன் வந்து பேசினாங்க. சரி என்னத்தை பேச போகிறேன், நான் சும்மா அப்படியே அசால்ட்டாக உட்காந்துருந்தேன். நல்லா ஆரம்பத்தை அப்படியே காமெடியாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த யாரையே அனுப்பும் யாரும் அது காரியம் போகணும்னு வசனம் சொல்லி ரொம்ப பாரமாக பேசினாங்க. அந்த வசனம் பேச ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் என்னென்னு தெரியல. எனக்கு அப்படியே என்னைய அறியாமலே நான் கண்ணுலேருந்து தண்ணீர் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணி இப்போ டைம் நானும் தொடச்சி வச்சு பார்க்குறேன். ஒரு மெய் மருந்து போயிட்டேன் அந்த மீட்டிங்கில். அது ஸ்டார்ட் பண்ணது அன்னை முடிக்கிற வரைக்கும் லாஸ்ட்டில் நான் வரேன்னு ஒப்பு கொடுங்க, கை தூக்க சொன்ன நான் கை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். எசப்பா நான் வரேன், எசப்பா கண்ணையை துடைக்க நான் வரேன், எசப்பா நீ அனுப்புங்க, எசப்பா நான் வரேன், எசப்பா ஆனால் எப்படி வர போகிறேன்னு தெரில, ஆனால் நீங்கள் என்னை கூட்டு போகணும் ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டு லாஸ்ட்டுமே மோகன் சேனை கொடுக்கும்போது ப்ரே பண்ணி நான் லாஸ்ட் நல்லா பாரத்தோடு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். திரும்பி வழக்கம்போது நான் வேலைக்கு செல்லு கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு. கரெக்டாக ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை நான் வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்தாங்க. எப்பயும் கடைக்கு வராத எங்கள் அண்ணன் வந்தாங்க. வந்து நீ போய் செல்லுக்கு இப்போ பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, இது மாதிரி டேவிட் நான் பார்த்தேன் அப்படின்றாங்க. டேவிட்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ நீங்கள் வருவாங்க, ஆனால் வரமாட்டாங்கன்னொடனே இல்லைடா அவங்கள பார்த்தேன் அப்படின்னோடனே, ஆனால் வந்திருக்க மாட்டாங்க, நல்லா நீங்கள் உத்து பாருங்க அப்படின்னோடனே இல்லைடா அவங்க வந்தாங்க நல்லா பார்த்தேன் அப்படின்னோடனே அந்த கார் என் கடை இங்கே இருக்குன்னா கார் அங்கே தான் இருக்குது. நான் அப்படியே இந்த காரை உத்து நோக்கி பார்த்துட்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் கார் உத்து நோக்கி பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக அண்ணன் வந்தாங்க. ஓடி போய் அண்ணன் நீங்களும் அப்படின்னு நிறைய பேசணும். அப்புறம் அண்ணன் சொன்னாங்க, சரி நீ ஊழியத்துக்கு வாடா, உனக்கு எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வர ஆசையாக தானே இருக்குது. ஆனால் வீட்டில் இந்த மாதிரி என்னோட சுச்சுவேஷன் பற்றி சொன்னேன். அண்ணன் வாத சொன்னாங்க, நீ ஏசப்பன் நம்பி வா, எல்லாம் அவரை பார்த்துக்குருவாரு, நீ இருக்கிறத விட ஏசப்பன் குடும்பத்தை இருந்தால் சூப்பராக நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் திரும்பி திங்க மாதிரி அவன்கிட்ட நிறைய பேசு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி நானும் அப்படியே நார்மலாக போய் கடையை கொண்டு மாறினா கடை திறக்கும் போது அந்த நீ நம்பி வா ஏசப்பனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து எனக்கு ஃபுல்லாமே அந்த மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நானும் ஃபுல்லாக அந்த ஏன்னா அது சம்மந்தமாக அந்த வார்த்தை வருது, ஏன்னா இந்த வார்த்தை எதுவும் நம்ம கூட பேசுதுரா அப்படின்னு நானும் ஒரு ஃபீலோட அது ரொம்ப ஒரு பாரமாக இருந்துச்சு. 3 நாள் பாரமாக இருந்துச்சு. மறுநாள் திங்கக்கிழமை அண்ணன் நைட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு நின்றுட்டே இருந்தேன். அதே மாதிரி அந்த கார் வந்து நின்றுச்சு. அந்த கார் நின்று கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி பார்த்த காரமாக இருக்குன்னு பார்த்தா டேவிட் அண்ணன் கார் தான். நானும் வாரம் பார்த்துட்டே இருந்து வர நேரத்துக்கு வந்தாங்க. ஓடி போய் அண்ணே இது மாதிரி அன்றைக்கி பார்த்தோன்னே நீ அடா சேரா எப்படி நல்லா இருந்துச்சா அப்படின்னாங்க. நல்லா இருந்துச்சுனே, சரி ஊழியத்துக்கு வாடா ஃப்ரீயாகும் வாடா லீவ் போட்டு வாடா அப்படின்னாங்க. அப்படி அண்ணே சரிண்ணே வரேண்ணே அப்படின்ட்டு பஜாரில் மாதத்துக்கு கடைசி செவ்வாய்க்கிழமை லீவ் விடுவாங்க.
அண்ணன் திங்கும் போது தாங்க செவ்வாய்க்கிழமை நாளைக்கு கடை லீவுனே நான் வேணா அவங்க நாளைக்கு கேம்பஸ் வரவா அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி நீ வாடா வந்து கால் பண்ணுறா, பிஆர்சி வந்து கால் பண்ண அவனுக்கு கார் அனுப்பிச்சுரு அப்படின்னாங்க. எங்கள் அம்மாட்ட அம்மா நாளைக்கு அங்கே போகிறேன், சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டில் சும்மா இருக்கிற போய்ட்டு வந்தோடனே எங்கள் அம்மா சரி சுற்றி ஊர் சுற்ற போகிற, சரி நீ போயிட்டு பார்த்துட்டு வான்ட்டு எங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க. நானும் எங்கள் அண்ணன் சொன்னால் அப்போ நீ போகும்போது நீ வெறும் ஃபோன் நம்பர் ரெண்டை வாங்கிட்டேன், நீ வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் நம்பி போகாதா, அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க எப்படி நம்பி நீ தேடி போவ, இடமும் தெரியாது எப்போ நீ போவ அப்படின்னு சொன்னோன்னே நான் சொன்னேன் இல்லை ஏசப்பாக்கு சித்தம் இருந்தால் நான் போய் பார்த்துட்டு வரேன், இல்லைனா சும்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காலையில் கிளம்பி பஸ் ஏறி இறங்கிட்டேன், பிஆர்சி இறங்கிட்டேன். அவங்க சொன்ன மாதிரி ஃபோன் அடித்தேன், எடுக்கவே இல்லை. ஒரு 3 டைம் 4 டைம் ஃபோன் அடிச்சு கடையில் எடுக்கவே இல்லை. ஐயோ சரி ஏசப்பா சித்தம் இல்லை போலன்னு நான் மாதிரியா சரி நெத்தப்போ அப்படின்ட்டு பஸ்ஸுக்கு ஏற நான் போயிட்டேன். கரெக்டாக ஒரு தாட்டு வந்துச்சு, இந்த வில்லேஜ் டிவி அந்த வில்லேஜ் மிஸ்ஸிங் மூமெண்ட் ஒரு யூடியூப்பில் சேனல் இருக்குது, அந்த சேனல் போய் பார்ப்போன்னு கீழே போய் பார்த்தே ஒரு நம்பர் இருந்துச்சு. நம்பர் கால் பண்ணி எடுக்கலை. ஏன்னா நம்பர் கால் பண்ண என்னடா சரி சுத்தமாக இல்லை போலன்னுச்சு, அது நம்ம ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணேன். கரெக்டாக எடுத்துட்டாங்க. நம்ம சந்தோஷம் பேசினேன், பதத்தோட பேசினேன். அண்ணன் சொன்னாங்க இதுமாதிரி பதட்டப்படாதீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிற்கிறேனே அப்படின்னு வந்து கார் அனுப்பிச்சு வரேன் அப்படின்னாங்க. வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் இது மாதிரி உள்ளே போனோடனே செய்தி உபவாச ஃபாஸ்டிங் போய் ஓடிட்டு இருந்துச்சு. செய்தினால அங்கே செய்தி மூலமாக நிறைய பேசுனாங்க. நானும் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே மழை பெஞ்சிட்டுன்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். சரி நல்லா தான் இருந்துச்சு. சரி இந்த இடத்துக்கு எப்போ வருமோ தெரில, நான் வரும் நம்மளுக்கும் நான் காலை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக டேட் பண்ணி கை போட்டாங்க. பண்ணி வந்தாங்க. என்னடா பூரா இருக்குது அப்படி நல்லா இருக்கேனே, நல்லா இருந்துச்சு, கேம்பஸ் சுற்றி பார்த்தா நல்லா இருந்துச்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணே அப்படின்னு. சரி நாளைக்கு உள்ளே வந்துடுறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே யோசிக்காமல் சரி வந்துடுறேன் அப்படின்ட்டேன். சரிடா அப்போ நாளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து கால் பண்ண வந்து கூட்டு போயிரு அப்படின்னாங்க. சரிண்ணே ஊர் இப்போ காசு இருக்காங்க கேட்டாங்க. இல்லை அப்படின்னு மாதிரியா புலம்புனேன். அப்போ ஒரு காசு அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ நான் நைட்டு இப்போ ட்ராவல் பண்ணிட்டு காலைல நைட்டு போய் எங்கள் அம்மாட்ட அம்மா நாளைக்கு ஊழியத்துக்கு போகிறேன் வந்தோடனே சொல்லிட்டேன். எங்கள் அம்மாட்ட உடனே சொல்லிட்டேன். எங்கள் அம்மா என்னடா ஊழியத்துக்கு போய் சும்மா தான் போய்ட்டு வரேன்னு சொல்லி இருந்தேன், எப்போ உடனே ஊழியத்துக்கு போகிறேன்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா கூப்பிட்டாங்க போகணுன்னு தோணுச்சு போயிடுறேம்மா, நல்லா அது ஒரு இதாக இருக்குமா அப்படின்னு. எங்கள் அம்மா அப்போ கொஞ்சம் இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி உனக்கு எத்தனை வேலைக்கு அனுப்பியிருக்கேன், இதுக்கு அனுப்பல ஏசப்பா வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சரி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் மறுநாள் இங்கே காலைல வந்து கார் ஏறி இங்கே அந்த கேம்பஸ்க்கு வந்துட்டேன். ரொம்ப இப்போ வரைக்கும் ஏசப்பா இங்கே ஒரு 5 மாதம் போகுது. இது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதாவது எங்கள் வீட்டில் நான் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா வேலைக்கு போகிறதில்ல. இன்னும் நான் போனால் தான் ஃபேமிலி ரன் ஆகும். இன்னும் நான் எங்கள் வீட்டுக்கு எதுவும் காசு அனுப்பலை. ஆனாலும் இது வரைக்கும் ஏசப்பா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எப்படி போகிறேன்னு எனக்கே தெரில. யாரும் வீட்டுக்கு கடன் கேட்டு வரல, எதுவுமே பண்ணலை. இப்போவும் எங்கள் அப்பா 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இதுனா அடைஞ்சி எனக்கும் தெரில. அதாவது இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏசப்பா அழைப்பு தரணும், அது நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏசப்பா உண்மையாக அனுபவிச்சிங்கன்னா, உண்மையாக கண்ணை தோட்டிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் ஊழியை பார்க்க வரலாம். ஏசுனா பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கும் அருமையான தம்பி தங்கச்சி உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. அதனால் எப்பயுமே நம்ம எப்படி தான் இருக்கணும்? சந்தோஷமாக என்ன செய்யணும்? இருக்கணும். நம்மளுக்கு கவலைகள் இருக்கும், ஆனால் அந்த கவலையெல்லாம் யார் பார்த்துக்கிடுவாங்க? ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க. அதனால் இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். சரியா? சரி, இன்னைக்கு அக்கா உங்களுக்கு அருமையான ஒரு பாட்டு சொல்லித்தர போகிறேன். பாம் 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 கிளம்பியாச்சி ஓஹோ புறப்பட்டாச்சி, கிளம்பியாச்சி ஓஹோ புறப்பட்டாச்சி, கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். பாம் 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 பாம். என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்தன் மாஸ்டர், ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்தன் மாஸ்டர், ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. பாம் 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 பாம். என்ன தம்பி தங்கச்சி, நம்ம எல்லாம் ட்ரெயினில் போயிருக்கலாம், பஸ்ஸில் போயிருப்போம், ஆட்டோவில் போயிருப்போம்.
என்ன ஒரு சில பேர் ஃப்ளைனில் கூட என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் அது என்ன ஹெவன்லி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க, யோசிக்கிறீங்களா? சரியா, நம்ம ஹெவன் போகணும் அப்படின்னா நம்மளுடைய வண்டி யாராக இருக்கணும், ஏசப்பா. சரியா, ஏசப்பாவுடைய வண்டியில் நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹெவனுக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஏசப்பா பிள்ளையா இல்லைன்னா நம்ம ஹெவனுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம யாருடைய பிள்ளையாக வாழணும், ஆண்டவருடைய பிள்ளையாக என்ன செய்யணும், வாழணும். இந்த பாட்டுக்கு அக்கா ஒரு ஆக்ஷன் செய்கிறேன், கவனிங்க. சரியா, பாம் 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 கிளம்பியாச்சு ஓஹோ பரப்பட்டாச்சு, கிளம்பியாச்சு ஓஹோ பரப்பட்டாச்சு. கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். கிளம்புமிடம் மண்ணு சேருமிடம் பொண்ணு, வண்டி பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ். பாம் 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 பாம். என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்த மாஸ்டர். ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. என் வண்டி என் டிரைவர் ஜீசஸ், அவரே எந்த மாஸ்டர். ஆவியானவர் எனக்கு பூஸ்டர், ஜாலியான டிராவல் தானே. பாம் 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 பாம். என்ன தம்பி தங்கச்சி, பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? இந்த பாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் என்ன செய்யணும், சொல்லித்தரணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய மனிதனும் ஏதோ ரெண்டு டெஸ்டினியை நோக்கி போய்கொண்டிருக்கிற, ரெண்டு இலக்கை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் போய்கொண்டிருக்கிறான். ஒன்று இயேசுவை அறிந்து அவருடைய ரட்சிப்பை அறிந்து அவருக்குள் நிலைத்திருந்து பரலோக மகிமைக்கு ஒரு நபர் போய்கொண்டிருக்கிறான். இன்னொரு நபர் இந்த இயேசுவை குறித்து அறியாமலோ அல்லது அறிந்தும் அவருக்கு எதிர்த்து விரோதமாய் நின்று அவர் யார், அவரெல்லாம் கடவுள் கிடையாது என்று சொல்லி எதிர்த்து ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்க போகிறது, பயங்கரமாக இருக்க போகிறது. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி கேட்கலாம். ஜான்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் இருந்தானா. ஒரு 6வது 7வது படிக்கிற பையன் இருந்தானா. அவன் ரொம்ப கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவனா. அவன் ரொம்ப என்ன செய்வானா, கவலையோடு கண்ணீரோடு இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணு வந்து ஒரு மாதிரி மங்கலாக, ஒரு கண்ணு மட்டும் மங்கலாக இருக்குமா. அப்போ அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா, எதுக்கு நம்ம கண்ணு மட்டும் இவ்வளோ மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருப்பானா. அப்போ ஸ்கூல் போகும்போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஜோன்லி உன் கண்ணு என்ன ஒத்த கண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்தக்கண்ணா ஒத்தக்கண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அப்போ அவனுக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, எதுக்கு நம்மளை இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம கண்ணை ஏன் இப்படி படைச்சார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருப்பாங்களாம். போய் அவங்க அம்மாட்ட கேட்பாங்களாம், அம்மா அம்மா இப்படி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, ஜீசஸ்ட்டை வந்து நீ ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். இப்போ சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போ இவன் ப்ரேயர் பண்ணுவானா, ஏசப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்களாம். அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸாக தான் நான் நினைக்கிறேன், அவங்க தான் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவானா. அப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்களாம், காலையில் ஸ்கூலுக்கு எல்லாரும் போவாங்களாம், சைக்கிளில் போவாங்களாம். அப்படி சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், முன்னாடி போயிட்டு இருப்பாங்களாம். அப்போ இந்த ஜோன்லேயே கிண்டல் பண்ணிகிட்டே போவாங்களாம், ஒத்தக்கண்ணா வரான் ஒத்தக்கண்ணா வரான் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே போவாங்களாம். அப்போ திரும்பி திரும்பி கிண்டல் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே விழுந்துருவாங்களாம். விழுந்த உடனே எல்லாத்துக்கும் அச்சோ விழுந்துட்டோமே, அம்மா காப்பாற்றுங்க, ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துவாங்களாம். அப்போ இந்த ஜோன்லி என்ன பண்ணுவானா, கிட்ட போய் யாராவது வாங்களே காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு வண்டியை ஆட்டோ ஏதோ பிடிச்சி உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவாங்களாம். சேர்த்துட்டு இந்த ஜோன்லி என்ன பண்ணுவானா, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவானா. ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுங்களேன், இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்த பிறகு இந்த ஜோன்லிட்ட, ஜோன்லி ஜோன்லி என்னை மன்னிச்சுக்கோ
ஜோன்லி, சாரி ஜோன்லி அப்படின்னு சொல்லுவாங்களாம். எத்தனையோ தடவை உன்னை கிண்டல் பண்ணியிருக்கோம், ஆனால் நீ ஒரு தடவை கூட எங்களை எதிர்த்து பேசலை, எங்களை திட்டலை, எதுவுமே பண்ணலை, ஆனால் இவ்வளோ தூரம் எங்களை வந்து காப்பாற்றிருக்கியே, ரொம்ப நன்றி ஜோன்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுக்கு ஜோன்லி சொல்வானா, எனக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல வேணாம், நான் கும்பிடுற ஏசப்பா தான் என்னை இப்படிலாம் மாற்றிருக்காரு, நீங்களும் இந்த ஏசப்பாவை கும்பிடுங்க, உங்களையும் ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து உங்களை எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லுவானா. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு வேதாகமத்தில் போட்டிருக்கு. ரோமர் 12:21. ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவர்களாக காணப்படணும். ஓகேவா குட்டீஸ்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம திட்டினாலோ, நம்மளை அடித்தாலோ, நம்மளை எது கேள்வி செஞ்சு பேசினாலும் நம்ம வந்து அவங்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஓகேவா? கதை நல்லா இருந்துச்சா? ஓகே குட்டீஸ், பாய். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஒரு தம்பதியினர் இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளார்க். அவங்களுக்கு வந்து 9 பிள்ளைங்க. அவங்க பல வருஷங்களாக ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசான உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம அமெரிக்கா தேசத்தில் போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பல வருஷங்களாக அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய எல்லா பணத்தையும் சேகரித்து அந்த 9 + 2 பேர் 11 பேருக்கு டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, அமெரிக்கா தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த நாளை ஆயத்தப்பட்டு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவங்க கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு. அப்போ அங்கே ஸ்காட்லாந்து தேசத்தில் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முழு குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி வச்சுருவாங்களாம். அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தின் சட்டம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஜெபிச்சு எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்ம எல்லாரும் போய் அமெரிக்கா தேசத்தில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆயத்தப்பட்டு இவ்வளோ காரியங்களை நம்ம ஏற்படுத்தினோமே, ஆனால் போக முடியாதபடி இப்படி கடைசி நேரத்தில் இந்த பையனுக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா வந்து தன்னுடைய மனைவியை திட்ட, அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த நாய் கடி வாங்கின அந்த பையனை திட்ட, ஒன்னால தான் இப்படி ஆகிப்போச்சு, எத்தனை வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, நீ எங்கே போன, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து கொதறிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு பார்த்தா அவங்க போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டு 5 நாள் கழித்து கேள்விப்படுறாங்க. அது வந்து போன விமானம் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த விமானத்தில் இருந்த எல்லாரும் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுக்கு யோசனை வந்துச்சு, நம்ம இந்த விமானத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம 11 பேரும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம், இறந்து போயிருப்போம். அதிலிருந்து ஆண்டவன் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்தினாங்களாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையோ நிறைய ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அவர்கிட்ட இந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுக்குற அந்த பாத வழியை நமக்கு கடந்து போகிறது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஐயோ இது வந்து எனக்கு பேர்டனாக இருக்கே, இது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பேர்டனை நம்ம சுமந்து தான் அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எல்லா காரியமும் நிச்சயமாகவே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம் நாள் மே 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை.
பாடல் மற்றும் ஆராதனை வேயமம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். திருநெல்வேலி ரோனாவூரில் CMS சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27ஆம் தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CMS சுத்தாங்க சுவிசேஷ சபை, டோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். CSI திருநெல்வேலி திருமண்டலம் மாங்குடியில் அமைந்துள்ள தூய பவுலின் ஆலயம் நடத்தும் 33வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் நற்செய்தி பெருவிழா நாள் மே 17, 18, 19 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். இடம் தூய பவுலின் ஆலயம், மாங்குடி, மீனாட்சிபுரம். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இக்கூட்டத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். God bless you.